பிரபா காலைல வந்தது முனிசிபாலிட்டிலேருந்து வந்தாங்க. அது 2023, 2024 இந்த வருஷத்துக்கு சேர்த்து 2 வருஷத்துக்கு சேர்த்து வரியும் குப்பை வரியும் வந்து 2 கடைக்கும் சேர்த்து ரூ. 46,704 பில்லு போட்டுக்கிறாங்க. 2 கடைக்கும் சேர்த்து. அது ஒரு கடைக்கு அதில் பாதி பாதி கட்டணும். நீங்கள் நேராக போய் கட்டுற மாரினாலும் நான் அந்த நம்பர் தரேன், போய் கட்டிக்கோ. இல்லை என்கிட்ட அமௌண்ட்டு போட்டாலும் நான் போய் கட்டிட்டு வந்து உங்களுக்கு பில்லை கொடுத்து விட்டுறேன். 2 கடைக்கும் சேர்த்து 46,704. ஒரு கடைக்கு அதில் பாதி வரியும் குப்பை வரியும் சேர்த்து போட்டிருக்காங்க பில்லு 2 வருஷத்துக்கும். அது என்னன்றது எனக்கு இல்லை, என்கிட்ட ஃபோன் பண்ணால் உனக்கு விருப்பம் இல்லைன்னா எனக்கு இது போல் வாய்ஸ் மெசேஜ் ஏதாவது போடு. நான் கட்டவே மாட்டேனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்லிவிடு. இல்லை கட்டுறதுனாலும் நம்பர் தரேன், இல்லை அக்கௌண்ட்டில் அமௌண்ட் போட்டாலும் நான் போய் கட்டி வந்துடுறேன். 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க, அந்த 3 நாளில் நான் போய் கட்டி ஆகணும். சரியா? அது என்னடத்தை பார்த்துக்கோ. சரி, இது என்ன தான் பண்ண போகிறேன்? நான் எதிர்மனும் போடவே இல்லை. இன்றைக்கி 19 போக வேண்டியது. நான் எந்த அட்வைட்டையும் பார்க்கல, எந்த எதிர்மனும் போடல. காம்ப்ரமைஷன் ஆகிட்டு அக்ரிமெண்ட் போட்டுக்கின்னு நீ மனு கடகத்து விட்டு போட்டு எதுக்காக என் மேலே கயிறு கட்டினு இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அழகாக நீ மனு இருக்கிறத ஒன்று யார் நான் ஒரே வார்த்தை எப்படி சொல்கிறியா? நான் தான் காலி பண்ண மனசாட்சி தொட்டு சொல்லு. நீ தான் வந்து நான் காலி பண்ணிக்கிறேண்ணா, எப்போ நான் அட்வான்ஸ் தரேன், காலி பண்ணிக்கிறேன், எப்போ நான் அட்வான்ஸ் தருவேன்னு. நான் அந்தமாரினா நான் அன்றைக்கே சொல்லியிருப்பேனேப்பா. போய் வாபஸ் வாங்கிட்டு நீ மனு அக்ரிமெண்ட் போட்டு நீ மனு இருக்கிறத விட்டுட்டு நான் வீடும் மாற போகிறேன், வேறு இடம் மாறி போக போகிறேன், நீங்கள் தான் இருந்து பார்த்துக்க போகிறீங்க. நான் போர் போடணும், நம்ம கடைக்கு தனியாக ஒரு போரை போடணும், உனக்கு ரூப் போட்டு தரேன், நீ ஃப்ரீயாக இருந்துட்டு போ, நான் தான் உனக்கு எல்லா வசதியும் பண்ணி தரேன் தான் சொல்கிறேன். இப்போ நானாக வந்து கடையை வச்சுட்டு உட்காந்துருக்க போகிறேன் சொல்லு? நீ இல்லாட்டாலும் எவனோ ஒருத்தன் வாடகை தான் விட போகிறேன். அது அடுத்தவனுக்கு எதுக்கு நான் வாடகை விடணும் சொல்லு? நீயே இருந்துட்டு போன்றதுக்காக தான் நான் உன்கிட்ட இவ்வளோ போராடி நான் உன்கிட்ட காமராஜ்கிட்டே சொல்லி அனுப்புகிறேன். நீயும் கண்டு காணாமல் காதில் போட்டுக்காமல் இருக்கிற. இருந்தால் என் மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும் பிரபா. நீயும் நிம்மதியாக இருக்கலாம், நானும் நிம்மதியாக இருக்கலாம். நான் தான் உனக்கு அக்ரிமெண்ட் போட்டு தரமாட்டேன், காலி பண்ணு அப்படின்னு சொன்னால் தான் உனக்கு இந்த பிரச்சனை. நான் ஆரம்பத்துலேயே அதானே சொல்கிறேன். நான் நீ இருந்துக்கோ, அதை வாபஸ் வாங்கிட்டு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு ரூப் மட்டும் ஒரு 2 மாதம் டைம் கொடு, நான் கொஞ்சம் அந்த ஃப்ரீ ஆகிட்றேன். ரூப் போட்டு ஒரு போர் ஒன்று போட்டு கொடுத்துட்றேன். அந்த பக்கத்து இந்த பக்கத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீ நிம்மதியாக இருக்கலாம். நானும் இங்கே இருக்க போகிறதில்ல, அதெல்லாம் வாடகை தான் விட போகிறேன். விட்டுட்டு நான் அந்த வீட்டுக்கு போயிட்டேன்னா வாடகை அந்த வீடு போகிறோம், வாடகை விட்டேன்னா இதுவும் வாடகை தான். நாங்கள் வந்து பார்த்துன்னு இருக்க போகிறோம் சொல்லுவோப்போ. நல்லா முடிவு எடுத்துக்கோ. நம்ம மனஸ்தாபம் இருக்கணுன்றதுக்காக நான் மறுபடியும் இவ்வளோ பொறுமையாக இருக்கிறேன். இல்லைண்ணா முடியாதுண்ணா, நீ கேஸில் தானே பார்த்தினாலும் என்கிட்ட ஓப்பனாக சொல்லிவிடு. என்ன அடுத்தது என்னவோ சரி, நான் ஒரு அட்வைட் வச்சு நான் அப்ளை பண்ணுறேன். நான் அது கேஸுன்னு போகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ பொறுமையாக நீ இருந்துக்கப்பன்னு தான் சொல்கிறேன். நான் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருந்துக்க தான் சொல்கிறேன். நான் நீ ஏன் யார் ஒன்று ஏற்றி விட்டாங்களோ, யார் ஒன்று ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்களோ தெரில, நீ இந்த மாதிரி போட்டு விட்டு கஷ்டப்படுத்துகிற எல்லாரையும். என்னன்னு பார்த்துக்கு, நல்லது தான் நான் சொல்கிறேன். காலமுறை இருந்துக்கு எவ்வளோ நாள் வேணாலும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இல்லை முடியாது, நான் காலி பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கிறேன்னா சொல்லு. நான் வந்து நான் ஒரு அட்வைட் வச்சுக்கணும், நான் மறுபடியும் ரீமனு போடுறேன். ஏன்னா நம்ம அதெல்லாம் தேவையில்லை. யாரை விட்டாலும் வாடகை தான் விட போகிறோம். நீ இருந்தாலும் யார் இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ பேமெண்ட்டு கரெக்டாக கொடுத்தனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இருந்துக்கான்னு தான் சொல்கிறேன். என்ன அந்த கடை வாடகை 30,000 மாரி நீயும் 30,000 கொடுன்னா, அதுக்காக உனக்கு உடனே அடுத்த வருஷம் ஏற்றுறவங்களாம் எனக்கு அதெல்லாம் ஏற்ற மாட்டேன், வாய்ப்பே கிடையாது. எனக்கு சூழ்நிலை சரியெல்லாம் மாதம் இஎம்ஐ கட்டணும், வட்டி கட்டணும், எல்லாம் முடியாமல் தான் நான் வந்து இதுவும் ஏற்றுறேன். நீ இருந்துக்கோ. ரூப் போகிறது மட்டும் ஒரு 2-3 மாதம் ரூப் போட்டு விட்டுட்றேன், போரை போட்டு விட்டுட்றேன். அதுமாரிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது உனக்கு. நானும் இங்கே இருக்க போகிறதில்ல, நீ தான் பார்த்துக்க போகிற. அதனான்றதை பார்த்துட்டு எனக்கு ரிப்ளை பண்ணு, சரியா? இதை முனிசிபாலிட்டி போய் கட்டுறியா, இல்லை கட்ட முடியலனாலும் எனக்கு அமௌண்ட்டை போட்டு விட, நான் போய் கட்டி வந்துடுறேன். 3 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. நான் அந்த கடைக்கு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நான். சரியா? எது வந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு பிரபா.